நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். சொந்தமான தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. சொந்தமானதை தேடி வந்தேன்னா அதுக்கு என்ன பேர் இல்லாம இருக்கு? அதான் சொந்தமா பேர் சொல்லிட்டேல்ல. என்னது சொந்தமானதுன்னு? சொந்தமானதுன்னா என்னது? சொந்த மானது. சொந்த மான் அது. ஆமா. ஓ, அப்ப நீங்க எங்க இடத்துக்கு மான கேட்டு வந்திருக்கீங்க? மான கேட்டு வந்திருக்கேன். மான கேட்டு? ஆமாங்க. மாடு நாங்க ஒண்ணு இங்க குறிஞ்சி நிலத்துல ஒண்ணு நாங்க வியாபாரம் பண்றது கிடையாது. நீங்க வியாபாரம் பண்றீங்க, நான் வாங்கணும் வந்திருக்கேன். அப்படி கிடையாதுங்க. அப்புறம் மாடு விரட்டிய மாடு ஓடி வந்து உங்களுடைய வனத்துக்குள்ள உள்ள பூந்துருச்சு. மாடு வனத்துக்குள்ள போயிருச்சா? ஆமாங்க. நான் நம்பலாமா? நம்பணும்னா நம்புற மாதிரி இல்லையே. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. மானே எங்க இடத்துல உயிர் வாழாது, அப்புறம் மான் வந்துச்சுன்னா அப்படிலாம் பேசாங்க. என்ன வந்திருக்கு நான் சொல்றேன். வந்திருக்கா? ஆமாங்க. மானை பாத்தீங்களா? பார்த்தே. மானுக்குண்டான ஆம்பளமானா பொம்பளமானான்ற சொல்லுங்க. பெண்மான் பொம்பளமான். ஆமாங்க. ஒரு பொம்பளமான பிடிக்க வைக்கலாமே இங்க வந்த ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன? மான் இருக்குன்னா இருக்குனுங்க, இல்லாட்டி இல்லைன்னுங்க. பொம்பளமான பிடிக்க வக்கு இல்லாம வழி இல்லாம தேவையில்லாம பேசாங்க. மான பிடிக்க துப்பு இல்ல. நீர் என்ன ஏகிட்ட வெட்டி பச்சு பேசுறீரு? இங்க பாருங்க. என்னது? ஒழுக்கமா மூல பேச தெரிஞ்சுக்கங்க. என்னங்க? ஒரே நேரம் மாதிரி ஒரு நேரம் மாதிரி மூல தெரிஞ்சுக்கங்க. என்ன நீ புரியுதா? என்ன நீ புரியுதா? என்ன நீ புரியுதா? தேவையில்லாம பேசுறீங்க. மானே இல்ல, மானை கூட மயில கூட மாடு இல்லாம வந்திருக்காங்க. மாடு இருக்கியா? அட்டா பேசுற. மாடு இருக்கு. மாடு இருக்கு. அப்படி குடு இருக்கு. உனக்கு தர முடியாது. மான் இருக்கு தர முடியாது. தர முடியாது. மான் இருக்கு தர முடியாது. பேர் என்ன தெரியுமா? திமிரு. அப்படி திமிருதே சட்டை. ஓ, திமிரெல்லாம் வேற எங்கயா சோழ குருணில வச்சிருக்கேன். சரியா? உங்க சவுடால கீழ்ராகத்துல பொட்டல கட்டி வச்சிருக்காங்க. என்ன நீ புரிய? நீ மானை தர முடியாது. அரே அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க மாடு. அரே அப்பா. என்ன அடையா போல? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன பெரிய ஆளு நீங்க. விழுந்து வெதற கடிச்சே புடுவேன். ஏயா இதுவரைக்கும் எத்தனையா கடிச்சிருக்க? அப்படி நான் கேட்கிறேன். நீ அதை கடிச்சு போடுற ராதாச்சி விடா ஒரு குண்டு உடஞ்சு வச்சுருந்தது இல்லை என்ன நினைச்சிருக்கீங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. அதானே. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? மாலாம் தர முடியாது சொன்னா கேளுங்க. என்ன மா நீங்க இருக்கின்றல? ஏங்க ஒரு ஆண்மானு கூட துள்ளி துள்ளி வேகமா ஓடும். சரி, ஒரு பெண்மான பிடிக்க முடியல. இதெல்லாம் நானு வேடுவர்னு வீராப்பா என்னையும் மாதிரி அம்பையும் மானு தூக்கிட்டு வர. நீங்க வேற மாதிரி வேடுவரா நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொருத்தர் சும்மா வந்து அதை பிடிச்சி இதை பிடிச்சி அப்படி பண்ணி இப்படி சொல்லுவாங்க. ஆமா கிடையாது. பாருங்க, இப்படிதான் ஒரு வீட்டுல ஒரு புருஷ முண்டாட்டி. அந்த புருஷன் என்ன பண்ணானா, நான் வேலைக்கு போறேன். வேட்டைக்கு போறேன். வேலைக்கு இல்ல, வேட்டைக்கு போறேன். காட்டுல போய் புலிய உயிரோட புடிச்சிட்டு வர போறேன். ஓ, புலிய உயிரோட புடிச்சிட்டு வர போறேன். அடையப்பா பொண்டாட்டி, நம்ம புருஷன் பெரிய வீரனியா, புலிய போய் புடிச்சிட்டு வரன்றாரு அப்படின்ட்டு வேகமா போய் வெத்தலை வாக்குதெல்லாம் எடுத்து அவனுக்கு சூடத்தை வச்சு பொருதி ஆராத்தி எடுத்து அப்படி வெட்டி திலகமிட்டு, அத்தான் தாங்கள் சென்று வாருங்கள், ஆக காட்டுல போய் புலிய உயிரோட புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டோன்னு இவன் நான் போய் புலிய பிடிக்க போறேன்னு சரி சொல்லிட்டு போயிட்டான் வீட்டுக்குள்ள. போனப்ப மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து பாக்குறா, அகனையே நின்றுகிட்டே இருக்கியா. எதுக்கு? என்னடா போகாம நின்றுகிட்டே இருக்கிறான்ட்டு. ஏங்க என்னங்க நீங்க போலையா அப்படின்னு. இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெளியே வாவே. என்ன இந்த நாய்களை நின்றுக்குச்சு, இந்த நாயை மட்டும் விரட்டி விட்டு நான் போயிடுறேன். நாசம் ஒரு நாயை விரட்ட முடியாதவே போய் எந்த புளிய பிடிக்க போறியா? அந்த மாதிரி தேவையில்லாத வேடுவரை நீங்க பாத்துருப்பீங்க. அப்படியா? ஆமாங்க. நீங்க மத்தாள் இந்த வீரம் உள்ளத ஆளு மாதிரி நீங்க நினைக்காதீங்க. சரி, இப்படிதான் காட்டுக்குள்ள ஒரு புலிக்கும் கல்யாணம் நடந்துச்சா? புலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் இந்த கதை நல்லா இருக்கே. இத வாழ்த்துறதுக்கு காட்டுக்குள்ள இருக்கிற ஜீவராசி எல்லாம் போச்சா? ஓ, புலிக்கு கல்யாணம் நடக்குது. யானை போய் வாழ்த்திருக்கு. சரி, நரி போய் வாழ்த்திருக்கு. பெரிய பெரிய கரடி எல்லாம் போய் வாழ்த்திருக்கு. கூடயே ஒரு பூனையும் போய் சரி மலர் வளத்தை கொடுத்து வாழ்த்துக்கள் புலியேன்னு சொல்லிச்சா. இந்த புலிக்கு கோபம். எப்படி? என்னைய வாழ்த்துறதா பெரிய பெரிய மிருகம். சரிங்க. ஆனா ஒரு பூனை நீ வந்து என்னை வாழ்த்துறதா அப்பி பிரிவடிச்சா. அப்பதான் பூனை சொல்லிச்சா, எங்க நீ தொட்டு பாடுறா, நான் யாரு தெரியுமா? யாரு? நானும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி புலியா தாண்டா இருந்தேன், இப்ப தாண்டா பூனையா போயிருக்கேன்னுச்சா. பாத்தீங்களா? பொண்டாட்டி கட்டினா அப்புறம் பூனை தாங்க. அங்க போய் வீராப்பெல்லாம் காட்டக்கூடாது. பரவாயில்லையே, அப்ப கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அப்படிதான் இருக்கீங்க. பூனை மீயாத ஒரு விஷயம். யாரு மேல ஆசைப்படணும் ஒரு கணக்கு இருக்குல்ல. ஏன்னா எலி என்ன அவனிச்சான், அவங்க அம்மாட்ட சொல்லிச்சான், அம்மா இந்த உலகத்துல யாரு பெரிய ஆளோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நல்ல விஷயம் தானே. அப்பதான் அவங்க அம்மா சொல்லிச்சான், இந்த உலகத்துல பெரிய ஆளுனா இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தர்ற சூரியன் தான் பெரிய ஆளு. சூரியனை கட்டிக்க அப்படின்னு எலி என்ன பண்ணுச்சா, வேகமா போச்சான். போய் சூரியன் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. சூரியன் கேட்டிருக்கு, என்ன
என்ன அப்படி வந்திருக்க அப்படின்னு ஒண்ணும் இல்ல, நீதான் பெரிய ஆளா, உன்னை கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? நீ சொல்றலாம் சரிதே, நான் பெரிய ஆளுதே, எல்லாத்துக்கும் வெளிச்சம் தர்றேன் நான் தான். ஆனா என்னையும் ஒரு மேகம் நினைச்சுச்சுன்னா மறைச்சு போடும். ஆமா, சூரியனை மறைச்சு போடும்ல. ஒரு மேகம் நினைச்சுன்னா என்னை மறைச்சிரும். அப்ப மேகம் தான் பெரிய ஆள் நினைச்சா. அப்ப மேகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேகமா போய் மேகத்துக்கிட்ட நின்றுருக்கு. மேகம் கேட்டிருக்கு, என்ன அப்படி வந்திருக்க? இல்ல நீ தான் பெரிய ஆளாம், சூரியனே மறைச்சு புரியா, அதனால உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு. அப்பதான் மேகம் சொல்லிச்சான், நான் சூரியனையுமே மறைச்சிருவேன், பெரிய ஆள்தே. ஆனா என்னை ஒரு காத்து நினைச்சுன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிடும், மேகத்தை கிளச்சு. அப்ப காத்து தான் பெரிய ஆள் நினைச்சா. உடனே இந்த எலி காத்துக்கிட்ட போய் நினைச்சா, காத்து கேட்டுச்சா, என்ன விஷயம்? இல்ல நீ தான் பெரிய ஆளா, மேகத்தை எல்லாம் தள்ளிடுவியாம, உன்னை கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். இந்த எலி சொன்ன காத்து நான் மேகத்தை எல்லாம் தள்ளிடுவேன், நான் பெரிய ஆள்தேன். ஆனா ஒரு குட்டிய சவர் இருந்துச்சுன்னா என்னால தள்ள முடியல. ஆமா, குட்டிச்சவர் மறைச்சு போடும்ல. குட்டிய சவரை தள்ள முடியல. ஆனா ஒரு எலி நினைச்சுன்னா குட்டிய சவரை ஓட்ட அங்கிட்டு போயிருது. அப்ப எலிதான் பெரிய ஆள் நினைச்சா. நான் எலியவே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீ மூடிக்கிட்டு எலி பேசாம எலிய கல்யாணம் பண்ணினாலே ஆமாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க கதை. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரத்தாங்க செய்யுது. ஆமாங்க. ஏன்னா நீங்க என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறீங்க, நான் ஏமாறவே மாட்டேன். சரி, எல்லாத்துலயும் தெளிவா இருப்பேன் தெரியுங்களா? அப்படியா? இப்படிதான் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்களா. எப்படி அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பிக்கு அவங்க அப்பா இறந்து விட்டாரு. சரி, ஊருக்காரங்க ஒண்ணு கூடி சொன்னாங்களா, எப்படி ரெண்டு பேருக்கு சொத்த சமமா பகிர்ந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல. இதுக்கு அண்ணங்காரன் கொஞ்சம் நல்லா புத்தி உள்ளவன். சரி, தம்பிக்காரன் கொஞ்சம் முட்டா பையன். முட்டா பையன் இங்க நீட்ட கூடாது. தம்பி சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் விவரம் பத்தாதுங்க. சரி, அப்பதான் அண்ணங்காரன் தெளிவான சொன்னானா, எங்க அப்பா ஆண்ட சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன் இருக்கேன். இப்பதான் தம்பி யாரு முட்டா பையன் இருக்கானே, ஏனே பிரிக்க வேணாம்னு சொல்றேன். தம்பி, நம்ம அப்பா சொத்தை பிரிச்சோம்னா நம்ம அப்பாவே பிரிச்சு போன மாதிரிடா, ரெண்டு பேரும் ஒன்னாவே விவசாயம் பார்த்து ஒன்னாவே லாபத்தை எடுப்போம் இருக்கேன். நல்லவனா இருக்கானே. சரின்னு சொல்லி தம்பி யாரே ஒத்துக்கிட்டான். இவன் முட்டா பையன் என்ன தெரிய போகுது. சரி, அண்ணன் கொஞ்சம் தெளிவான ஆச்சு. அப்பதான் அண்ணன் சொன்னானா, தம்பி ஊர்ல சொல்ற மாதிரி எல்லா பேரும் ரெண்டா பகிராம நம்ம வித்தியாசமா பண்ணுவோம். எப்படி என்னன்னு நல்லா கேட்டுக்க தம்பி. கீழ்பகுதி ஃபுல்லா உனக்கு, கீழ இருக்கிறது பூரா உனக்கு, மேற்பகுதி ஃபுல்லா எனக்கு, மேல இருக்கிறது பூரா எனக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல நேன்றிக்கா. கீழ விளையிறதெல்லாம் உனக்கு, கீழ விளையிறது உனக்கு, மேல விளையிறதெல்லாம் எனக்குன்றிக்கா. சரி, என்ன சரின்னு ஒத்துக்கிட்டியா? என்ன விவசாயம் பண்ணிட்டாங்க? அப்பதான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சானா, ஒரு ஏக்கர்ல வாழை மரம் போட்டிருக்கா. சரி, ஒரு ஏக்கர்ல தென்னை மரம் போட்டிருக்கா. இப்ப கீழ ஃபுல்லா என்ன விளைய போகுது? கீழ என்ன இருக்கு? ஒரு மயிறு விளையாது. அப்புறம் சொல்றேன், மேல ஃபுல்லா தேங்காய் வாழைக்காய் காய்ச்சி தொங்க. அண்ணங்காரன் டெய்லி வெட்டிக்கிட்டே போயிருக்கா, தம்பிக்காரன் களை எடுக்க உரம் போட நல்லா ஏமாத்திருக்கேன். அப்பதான் இந்த முட்டா பேர் ஒருத்தன் புரிய வைக்க போனானா, டேய் ஒண்ணு கிட்ட போய் சொல்லு, எனக்கு கீழே இருக்கிறதே போதும்னு, மேல இருக்கிறதே வேணாம்னு. சரியா தம்பி, உனக்கு கீழே இருக்கிறதே கொடுத்துரு. ஆனா ஒரு விஷயம் என்னடா, விவசாயத்தை மாத்தி பண்ணுவோம். எப்படி? என்ன விவசாயம்? நீங்க கரும்பு தென்னை வாழெல்லாம் போட்டீங்கல்ல, இப்ப எனக்காண்டிய விவசாயத்தை மாத்துவோம். என்ன விவசாயம்? ஒரு ஏக்கர்ல கடலை செடியை போடுவோம். கடலை போட ஒரு ஏக்கர்ல மரவள்ளி கிழங்க போடுவோம். மேல இருக்கிற நீங்க எடுத்துக்கங்க, கீழே இருக்கிற நான் எடுத்துக்கிட்டு இவன் கல்ல மரவள்ளி கிழங்க இவன் அடிச்சுட்டு போயிட்டான். அந்த முண்டை கொலையும் கோப்பையும் புடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்ப ஏமாத்த ஒருத்தர் நினைச்சா நம்ம ஒருத்தர் ஏமாத்த வருவேன். ஏன்னா ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்தவே இருக்க தெரிஞ்சு. அதுபோல நீங்க என்ன ஏமாத்த முடியாது. வேடுவரே முட்டாள் கதை பேசுறீங்கல்ல. ஆமா, இந்த மன்னனுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? முட்டாள்னா எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? முட்டாள்னா எப்படி இருப்பான்? ஆமா, எப்படி இருப்பான் முட்டாள்? முட்டாள்னா எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்க்கறாங்க. யோ அமைச்சரே இங்க வா, இந்த முட்டாள்ன்றாங்கல்ல, முட்டாள் எப்படி இருப்பான் அப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. நீ என்ன பண்ற, ஊருக்குள்ள போய் ஒரு 5 முட்டாளை பார்த்து கூட்டிட்டு வா. நல்ல விஷயம் தானே. 5 முட்டாளை பார்த்து கூட்டிட்டு வான்னு. நாட்டுல என்னென்ன பிரச்சனைகளை என்னை போய் முட்டாள போய் நான் எங்க போய் தேடுறது? அமைச்சர் போறாரு. போனா ஏத்தாப்புல ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டி வர்றான்.